ஜஸாக்கல்லா ஹைரன். பரக்கல்லா ஃபீக்கும். நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று எடுத்தோம். அந்த ஆக்டிவிட்டி என்னன்னு ஞாபகப்படுத்தி அது எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் ஷேர் பண்ணலும்டா. நாங்கள் கடைசியாக பார்த்தது தௌபா. இன்னொருவர் சொல்லுங்களே உங்களோட அனுபவத்தை. நாங்கள் அல்லாவிடம் மன்றாடுறது, இறைஞ்சுறது, தௌபா செய்கிறது, பாமன்னிப்பு கூறுறது, இதிலிருந்து மன அமைதியை எப்படி அனுபவிச்சோம், அப்படி அந்த நடைமுறைப்படுத்தி தௌபா தௌபாவை நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் மன அமைதியை கண்டோம் என்று சொல்ற வகையில உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்ல இயலும்டா. யாரும் இல்லையா? யாரும் ப்ராக்டிஸ் பண்ணலையா? நான் நினைக்கிறேன், நேரம் செல்வதால நினைக்க அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு வாரை நல்லம். நாங்கள் அப்போ தான் இதில் ஒரு மாற்றத்தை காணலாம். வெறுமனே நாங்கள் பெரிய ஒரு முயற்சி எடுத்து ஓவனைஸ் பண்ணுறாங்க, தெளிவுபடுத்தாங்க, நேரத்தை ஒதுக்கி பலரும் வாராங்க. அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்குது ஆக்கள்கிட்ட. இப்போ நாங்கள் அதை வெறுமனே கருத்துக்களை பரிமாறுறதுக்குரிய அமர்வு அல்ல இது. ஏன்னா கருத்துக்களை கேட்கறதுக்கு, கருத்துக்களை பரிமாறுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்குறோம். ஆனால் இருக்கிற இடைவெளி என்னன்னா, எங்களுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. இப்போ நாங்கள் இந்த அமர்வுடைய ஒரு தனித்துவமாக பார்க்குறோம். நாங்கள் பேசுகின்ற விஷயத்தை, கேட்கின்ற விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறது. அப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்ற போது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையால் ஒவ்வொரு வாரம் இந்த அமர்வு தொடர்பு கொண்டிருக்கும் பல வித்தியாசமான கோணங்களில் இந்த ஆன்மீகத்தை விருத்தி செய்வதற்கான வேலை திட்டங்கள், கருத்து பரிமாறல்கள், அனுபவ பயிர்கள் நடைபெற வேண்டும். அதன் ஊடாக நினைக்க பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் காண முடியும். ஏண்டா ஆரம்ப காலம்தான் நாங்கள் வெறுமனே ஒரு நல்ல செய்தியை கேட்கின்றா பள்ளிக்கு போகணும், ஹொத்பாவை எதிர்பார்த்துட்டு இருக்கணும், அல்லது ஒரு பயானு. இப்போ எங்களோட மீடியாக்களோட டெவலப்மெண்ட் பல இடங்கள்லையும் எங்களுக்கு கருத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம், நல்ல சிந்தனைகளை பெற்றுக்கொள்ளலாம். இருக்கிற இடைவெளி என்னண்டா எங்களுக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்தல். இங்கே பேசுகிற விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு, அதிகமான ஆட்களுக்கு புதிய விஷயமல்ல பேசுறது. நாங்கள் கேட்ட விஷயங்கள் பல இடங்களில் இதை விட ஆழமாகவும் விரிவாகவும் தெளிவாகவும் நாங்கள் கேட்டிருப்போம். ஆனால் இந்த அமர்வு ஏன் என்றால், அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அமர்வு தேவைப்படுவதுண்டா, நாங்கள் நடைமுறைப்படுத்த வேணும். ஏண்டா கேட்குற விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது அந்த அனுபவம் எங்களுக்கு கிடைக்குதா என்பதை நாங்கள் பேசிக்கொள்வது, பகிர்ந்து கொள்வது தான் இந்த அமர்வோட நோக்கம். அந்த வகையில் யாராவது நினைக்க நிறைய வளர்ந்தவங்க இருக்கிறீங்க, அனுபவசாலிகள் இருக்கிறீங்க, வெறுமனே கருத்துக்கள், அதாவது இன்னொரு புத்தகத்துல இன்னொரு இடத்துல கருத்தை தேடிட்டு வராம அந்த பேசுற விடயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது. அவ்வாறு ப்ராக்டிஸ் பண்ணுகின்ற பொழுது வருகின்ற அனுபவம் என்ன? நீங்க பேசுறது இப்போ பெரும்பாலும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்றது நான் பேசுகின்ற விடயங்கள் அதிகமான விடயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அனுபவத்துல விளைவாகத்தான் இது தோக்குறேன். அதாவது கருத்துக்களை தோக்குறேன்டா. இதில் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பேச போற விடயம், நாங்க
கண்டென்ட், அதாவது கனா என்று சொல்வோம், அல்லது இந்த என்னது மனநிறைவு. ரைட், மன நிறைவு தான் இன்னைக்கு பேச போற தலைப்பு. இந்த மன நிறைவையே எப்படி பேசலாம்? மனநிறைவு பேசுறேன்டா ஹதீஸ்ல தொகுத்து சொல்லலாம், கருத்துக்களை சொல்லலாம், நிறைய எக்கச்சக்கமான கருத்துக்கள் இருக்குது. ஆனா மனநிறைவுன்ற என்ன யார் அனுபவிச்சிருக்கிறோம்? இதுக்கு முந்தி நாங்க பேசினோமே, இன்னமல் முஃமினூன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். வஜிலத், அந்த வஜிலத்தை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்க? பயங்கரமா நடுங்கும், உள்ள நடுங்கியதுன்னுவாங்க, உள்ள மஞ்சியதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அஞ்சியது, அச்சத்துக்கா அந்த வஜிலத்துன்னு பாய்க்கப்பட்டிருக்கே, அல்லது நடுங்கிறதுக்கா? இந்த அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. அதை அனுபவிச்சு பார்க்கணும். அல்லாட சிந்தனை வரும்போது எங்கள அந்த உணர்வு வருகிறது. வா, நான் சொல்லல எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணர்வு வரும்னு நாங்க சொல்லல. ஆனா ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வை நாங்க அனுபவிப்போம். அல்லாட சிந்தனை வரும்போது அந்த அனுபவம் என்னது, அந்த உணர்வு என்னது என்று ஷேர் பண்ணும் பொழுது இன்னொருத்தருக்கு அது உதவியா இருக்கு. நான் அப்படி ஒரு இது அனுபவிக்கலையே, அப்ப நான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது, அதை அனுபவிக்கிறதான்னு பார்க்க, அல்லது இன்னொரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வரும். அப்போ அவர் அடுத்த அமர்வுல சொல்வாரு, நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு இப்படியான ஒரு உணர்வு வந்துச்சு, இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு என்று சொல்லலாம். இப்படிதான் இந்த அமர்வை நாங்கள் டெவலப் பண்ணிட்டு போகலாம். இல்லையா, இன்னொரு கருத்து கேட்கறதுக்கு, ஒரு பயான் கேட்கறதுக்கு, ஒரு ஹதீஸ் கேட்கறதுக்கு ஒரு அமர்வு நன்கு எக்கச்சக்கமாக ஏராளமாக தாராளமாக இருக்கிறது. எனவே அந்த வகையில நாங்க ஒவ்வொருவரும் நினைச்சுக்கொள்ளும், ஏதோ அது நீங்க முந்திக்கும் உங்களோட ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அதுல இருந்து பலர் பாடங்கள் பெற்றுக்கொள்ள போறாங்க. அதுல இருந்து பலர் சில இன்னும் சில கோணங்கள்ல அந்த விடயங்களை சிந்திக்க போறாங்க. அது உங்களுக்கு ஒரு நன்மையாக, ஒரு தாவாவாக, ஒரு ஒரு வழிகாட்டல் அம்சமாக மாறுவதை நாங்க பார்க்கலாம். அந்த வகையில மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெண்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒருவர் அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணி கொள்வது இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இந்த அமர்வு இன்னும் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்று வேண்டியவனாக, இன்று நாங்கள் பார்க்க போற விஷயம், எங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல ஆன்மீக வறுமை ஒன்று நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த ஆன்மீக வறுமை ஒன்று இருக்கிறதுன்னு நாங்கள் ஒன்றாவது உணரணும். எனக்கு ஒரு ஆன்மீக வறுமை இருக்கிறது, ஆன்மீக விருத்தியில் அல்லது ஆன்மீக துறையில எனக்கு ஒரு இடைவெளி இருக்கிறது, அல்லது ஆன்மீக செயற்பாடுல எனக்கு ஒரு ஓதாமை இருக்கிறது. அதுக்கு தான் நாங்கள் பல உதாரணங்கள் சொல்றோம். இந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக இருக்கிறதா, எனது உள்ளத்துல தாக்கம் செலுத்தக்கூடிய தொழுகையா இருக்கிறதா, நான் ஒவ்வொரு தவறுகளின் போதும் தௌபா செய்து மீளக்கூடியவனாக இருக்கிறேனா, அல்லது தவறு செய்யும் போது என்ற உள்ளத்தில் ஒரு உறுத்தல் ஏற்படுகிறதா? தவறு என்று சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல பெரும் தவறுகளை செய்துவிட்டு கூட பலர் எந்தவித உறுத்தலும் இல்லாமல் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்ப்போம். எங்கட ஐங்கால தொழுகைய எங்கள எத்தனை பேர் உரிய நேரத்துக்கு அதான் கேட்ட உடனே நாங்க அப்படித்தானே நாங்க கேட்டிருக்கிறோம். அதாவது அக்கிமு சலாத்த மத்த சமயத்தின் நிதா மஹ்மா காலத்தில் வரும், தொழுகை நாங்க நிலைநாட்டணும். எப்ப அதான் சத்தம் கேட்குதோ அதோடு நாங்க தொழுகைக்கு போயிட்டணும். எவ்வகையான சூழ்நிலையில இருந்தாலும் கூட, நாங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அதான் கேட்கிறதா தொழுகையை தயவு செய்து மைக்ரோஃபோனை கொஞ்சம் ஆஃப் ஆக்கி வச்சுக்கோங்க. எல்லாரும் மைக்ரோஃபோன் ஆஃப் ஆக்குங்க. நான் பேசுற கேட்ட பிறகு நீங்க பேசுங்க. ரைட், ஐங்காலத்தில் இன்றைக்கு நிறைவேற்றினோம். இப்போ இன்றைய நாளை சிந்திச்சு பாருங்க. நாங்கள் ஐங்கால தொழுகை நிறைவேற்றி விட்டு இந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஐங்கால தொழுகை நிறைவேற்றிட்டோமா, இஷா தொழுகை தொழுதுட்டோமா என்று யோசிங்க. அடுத்து அந்த 5 வக்தையும் வாங்க கேட்ட உடனே நான் பள்ளிவாசலை நோக்கி சொல்றது, பெண்கள் வீட்டுல உங்களோட வேலையில விட்டுட்டு தொழக்கூடிய மனோநிலை இருந்துச்சா, அல்லது அதுக்கு ரீசன் தேடிட்டு இருக்கோமா? இல்லை எனக்கு இப்படியான நிலைமை, எனக்கு அது தவிர்க்க இயலாது. ஒரு விஷயத்தை மட்டும் விளங்கி கொள்ளணும், எங்கட உள்ளத்தால் எங்கள்ல இருந்து முதலாவது முயற்சி நடக்கணும். அந்த முயற்சி நடக்காம விளைவை நாங்கள் காண இயலாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதாவது நாங்க வெளிநாட்டில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் போது நான் பலமுறை சொல்லியிருக்க உதாரணம் தான் இந்த ஹதீஸ வாஸ்து. அதாவது யார் ஒருவர் 40 நாளைக்கு தொடர்ந்து ஐங்கால தொழுகையையும் அவ்வளவு தக்பீர் உல் இஹ்ராம்ல
சேர்ந்து ஜமாத்தோட நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு 2 விடுதலை பத்திரம் கிடைக்கும், 2 சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த 2 சர்டிபிகேட்டும் என்னடா, ஒன்று நரக விடுதலை, அவருக்கு ஒரு நாள் நரகம் போக மாட்டார், அவரு நரகத்திலிருந்து அவருக்கு விடுதலை அளிக்கப்பட்டதாக ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும், ஒரு ஷஹாதத், ஒரு பத்திரம் கிடைக்கும். 2வது, அவர் ஒரு நாளும் நயவஞ்சகத்தனம் உள்ளவர் என்ற லிஸ்ட்ல அவருடைய பேர் வராது, நயவஞ்சகத்தனத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். இது ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் உண்டு. 40 நாளைக்கு தொடர்ந்து இமாம் ஜமாத்தோட தக்பீருல் இஹ்ராம்ல சேர்ந்து கொள்றார். இந்த ஹதீஸை படிச்சோன்னா, இது நான் ஏற்கனவே படித்தாலும் கூட அங்கே வெளிநாட்டுக்கு போன டைமில் இந்த எங்கட முஸ்லீம் அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கும் போது தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுற ஆக்களை கண்டு நானும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் என்று முயற்சி செஞ்சேன். 40 நாளில் 100 நாட்கள் தொடர்ந்து ஐங்கால தொழுகையை நான் தொழுது வந்தேன். அப்படி காரணம், எனக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு, இதை நான் நிறைவேற்றி பார்க்கணும். இட டேஸ்ட் என்ன, இட அந்த அந்த அதால் வர விளைவு என்னன்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ரைட், அங்கேருந்து வந்து நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அதே ஹதீஸை திரும்ப நான் ப்ராக்டிஸ் பண்ண நினைச்சேன். நான் ஆரம்ப காலங்களில் பல ஊர்களுக்கும் போவேன், ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், பல இடங்களும் சுற்றி வருவேன். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் கூட இந்த ஹதீஸை நான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண 100 நாட்கள் தொடர்ந்து நான் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்க பயணம் எவ்வளோ தூரம் போனாலும் வக்து தவற இல்லை. அப்ப என்ன விஷயம்னா, நான் நினைக்கணும், இதை ப்ராக்டிஸ் பண்ண, நான் இதை செய்யணும்னு நினைச்சாதான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ ஒரு சான் வா, நான் ஒரு முலம் வருவேன், நீ நடந்து வந்தா நான் ஓடி வருவேன். இந்த ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், முயற்சி முதலாவது எந்த இடத்துல இருந்து அர்த்தம். நான் நினைக்கணும் தஹஜ்ஜத் தொழணும், நான் நினைக்கணும் 5 வக்தை நேரத்துக்கு தொழணும், ஜமாத்தோட தொழணும், சஃபுல் அவ்வல்ல இருந்து தொழணும், வலது பக்கத்துல இருந்து தொழணும் என்று நான் நினைக்கணும். நான் நினைக்க இல்லை, ரைட், எப்படியோ தொழலாம். ஏன்னா எங்களுக்கு தக்குவா வர்றதுக்கு முந்தி ஃபத்வா கிடைச்சிட்டு, எனவே எங்களுக்கு அதுல ஒரு ஒரு கேர்லெஸ் உருவாயிருக்கு. இந்த ஆன்மீக பகுதியில ஒரு வறுமை ஏற்பதற்கு பிரதான காரணம் கேர்லெஸ். அந்த கேர்லெஸ்ஸாலத்தான் நாங்கள் இந்த வறுமையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எனவே நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, அந்த என் அனுபவத்தை எப்படின்றா, நான் முதலாவது அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சேன்டா, நான் வக்துக்கு தொழணும், இப்போ ஹுஷுவோட தொழணும்னு நினைக்கிறேன். சும்மா ஹுஷு வராது, பக்தியோட தொழணும், உயிரோட்டமாக தொழணும்னா நினைக்கணுமே. நான் நினைக்க எப்படியோ கடமை நிறைவேற்றும், பக்துக்கு போயிட்டு ஜமாத்தோட தொழுதாச்சும் விஷயம் முடிஞ்சு இல்லை. நான் இந்த தொழுகையை உயிரோட்டமாக தொழ வேண்டும் என்று நினைத்தால்தான் அந்த நோக்கி நான் போவேன். அதாவது நான் உயிரோட்டமாக தொழணும் நான் சொல்லல, நினைச்ச உடனே 100 வீதம் கிடைக்கும் சொல்ல. நான் உயிரோட்டமாக தொழணும்னு நினைச்சா இன்னைக்கு என்ன நடக்கும், 10 வீதம் நான் அதை அடைவேன். அது போதாது, அப்ப என் உள்ளம் சொல்ல அது அடையல, போதாது போதாது, இன்னும் முயற்சி செய்வேன், அது 20 வீதமா மாறும். போதாது, மனசு எப்பவுமே ஆன்மீகத்துல அப்படித்தான், போதாது போதாதுன்னு சொல்லுவாங்க, பைன ஹவுஃப் ரஜான்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஆன்மீக துறையில விருத்தி அடைகிற ஒரு அடையாளம், அச்சத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் மத்தியில அவன் மனோநிலை இருக்கும். தொழுறோம், மாஷா வா, தொழுதுட்டேன்னு திருப்தி கொள்ள மாட்டான், அந்த தொழுகை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா என்று ஒரு அச்சம் ஒன்று ஏற்படும். அந்த அச்சம் ஏற்படுகின்ற பொழுது அடுத்த விளைவு, யா அவ்வா, இந்த தொழுகை முழுமையாக ஏற்றுக்கொள், எல்லாம் ஆதிக்கரிக்க வசுக்கரிக்க வாசம், இப்படிதான் நாங்க சொல்லிட்டு போறோம். அப்ப என்னன்னு சொல்ல வரேன்னா, நாங்க அந்த இடத்துல இருந்து முயற்சி செய்யும் போது படிப்படியாக 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 நாங்க டெவலப் ஆகிட்டு போவோம். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இஸ்திக்ஃபாருக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது தப்சீரா இந்த ஹதீஸ் துறை அறிஞர்கள், ஒரு நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 முதல் 100 வீதம் இஸ்திக்ஃபார் செஞ்சேன்னா என்ன, நாளுக்கு நாள் அவங்க விருத்தி அடைஞ்சிட்டு போனாங்க. அப்படியே டெவலப் ஆகிட்டு போய் பின்னுக்கு பார்ப்பாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு விருத்தி அடைஞ்சுக்கப்பா, எனக்கு இந்த இடத்துல இருந்திருக்கலாமே நினைச்சு இஸ்திக்ஃபார் செஞ்சேன்னு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அப்ப என்ன விஷயம்னா, இந்த ஆன்மீகம் என்பது நாளுக்கு நாள் அதுல ஒரு முற்று பெற்ற, முற்றும் துறந்த அல்ல முற்று பெற்ற அல்லது முற்றுப்பல் வைக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரு நாள் நாங்கள் அடையலாம். நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு தான் போவோம், நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு போவோம். நிறுத்தி அப்ப போதா போதா, இன்னும் கூட்டும் இன்னும் கூட்டும் இன்னும், இப்படிதான் அந்த ஆன்மீகத்தை நாங்கள் டெவலப் பண்ணலாம். அந்த வகையில நாங்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். இந்த இடத்துல இந்த ஆன்மீகம் என்ற இந்த பண்பு ஏண்டா, இந்த ஆன்மீகத்துக்கு குர்ஆன் பாவச்சுக்கு இன்னொரு சொல் தான் தஸ்கியான்றது. கத் அஃப்லஹ மன் ஜக்காஹ, நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம்.
ரைட். ஆன்மீகத்தில் டெவலப் பெறுகின்றவன் தான், விருத்தி அடைகின்றவன் தான் வெற்றி பெறுவான். சகல காரியங்களையும் கைகூடும் அவனுக்கு. ரைட். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஆன்மீகம் என்று சொல்றது, ஸ்பிரிச்சுவல் என்று சொல்றது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதை நாங்கள் வெறுமனே கிழமைக்கு ஒரு 1/2 கேட்டுட்டு போறது இல்லாம அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துற இடத்துக்கு வர வேண்டும் என்று வினயமாக கேட்டேன். அப்பத்தான் இந்த அமர்வு வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லலாம். ஒரு ஒரு விளைவை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், ஹெப்பினஸை பார்த்தோம், மகிழ்ச்சியான மனோநிலையை பார்த்தோம். அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம் அந்த ஃபன்னாக உள்ளத்துக்கு ஒரு ஒரு குதூகலத்தை ஏற்படுத்துறது. அதே மாதிரி லவ் அண்ட் கேரிங், எங்களை நாங்கள் நேசிக்கிறது, பிறரை எங்களை நேசிக்க, அதாவது தன்னை நேசிக்க கற்றுக்கொண்டவன் தான் பிறரையும் நேசிக்க முடியுமாகும். தன்னை நேசிக்காதவனுக்கு பிறரை நேசிக்க தெரியாது என்று பார்த்தோம். அதே மாதிரி நன்றி உணர்வை பார்த்தோம். அதே மாதிரி மன அமைதியை பார்த்தோம். இப்போ நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது அந்த மன அமைதி. இந்த 4 விஷயத்தையும் பார்த்தான் 2 ப்ராக்டிஸ் எடுத்தோம். ஒன்று உயிரோட்டமாக தொழுறதுன்றது, ரெண்டாவது தௌபாவில் ஈடுபடுறது. இன்னைக்கு நாங்கள் இன்னொரு கோணத்தில் பார்த்தோம், இன்னொரு விஷயம்தான். அதாவது எங்களோட பாசிட்டிவ் எமோஷன்ஸை, அதாவது நேர்மறையான மன வெளிச்சிய மனோநிலையை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விடயம்தான் அல் கனா அல்லது அல் ஹினா என்ற சொல்லையும் பாய்ப்பாங்க. 2 சொல்லையும் பாய்ப்பாங்க. அப்ப அல் கனா அல்லது அல் ஹினா என்று சொல்றது என்னது என்று பார்த்தா மன நிறைவு. ரைட். இந்த மன நிறைவு அல்லது ஹினான்ற சொல் செல்வத்துக்கு பாய்ப்பாங்க அரபுல. அப்ப அந்த சொல்ல சல்லல்லாஹு சொல்லுவாங்க, லைசல் ஹினா அன் கஸ்ரத்தில் ஆகும். எங்கள்கிட்ட நிறைய சொத்து இருக்கிறது, பொருள் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, பிள்ளை குட்டிகள் இருக்கிறாங்க, குடும்பங்கள் இருக்கிறது, இது அல்ல எங்கட செல்வம் என்று சொல்றது. மாற்றமாக சொல்லுவாங்க, மனுஷன் உள்ளத்தால செல்வந்தனா இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், நான் ஏன மன நிறைவு என்பது காசு பணத்துல, குலம் கோத்திரம் குடும்ப பெருமையை பேச குலப்பெருமையை கொள்வதில் அப்படி அல்ல. மன நிறைவு என்று சொல்றது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நாங்க பார்த்த பல விடயங்கள்ல தங்கி இருக்குது மன நிறைவுன்றது. ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க, நான் இன்னைக்கு நிறைந்த மனத்தோட திருப்தியான உள்ளத்தோட இருக்கிறேனா என்று பாருங்க பார்ப்போம். மன நிறைவுன்றது என்னது? இப்ப நான் எனக்கு அல்லாஹ்தால எதை தந்திருக்கிறான் அதுல நான் போதுமாக்கிக் கொள்வேன். ரைட். எனக்கு என்ன, என் உடல் கட்டமைப்பு இதுதான். என் உடல் கட்டமைப்புல என்ன சரியான செட்டிஸ். என்ன கட்டையா படைச்சிட்டான், என்னையும் கருப்பா படைச்சிட்டான், என்னையும் ஒல்லியா படைச்சிட்டான், என்னையும் ஏழையா படைச்சான், என்னையும் பணக்காரனா படைச்சான். அப்படி அல்ல. எந்த உடல் கட்டமைப்புல நான் மிக ஒரு சந்தோஷம் அடைகிறேன். நான் சாட்டிஸ்ஃபா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கேன். எனக்கு எந்த உடல் கட்டமைப்புல எந்த ஒரு சிக்கலும் இல்லை, அதிருப்தியும் இல்லை, கவலையும் இல்லை. இப்படி நாங்க எல்லாரும் இருக்கிறோமா? எங்கள்ல பலர் கொளுத்திருப்போம், எங்கள்ல பலர் உயரமாக இருப்போம், எங்கள்ல பேர் உயரம் குறைந்தவர்களாக இருப்போம், ஒல்லியாக இருப்போம், நிறத்துல கூடினவர்கள் இருப்போம், நிறத்துல குறைந்திருப்போம். இந்த உடல் கட்டமைப்புல நாங்க எந்த அளவு தூரம் திருப்தியாக இருக்கிறோம், ஒரு விஷயம். ரெண்டாவது, எனக்கு அல்லாஹ்தாலா அமைத்து தந்திருக்கின்ற வாழ் ஒழுங்கு, லைஃப் ஸ்டைல்ல நான் திருப்தியாக இருக்கிறேனா? அதாவது ஏண்ட தொழில்ல, ஏண்ட வருமானத்துல நான் எவ்வளவு தூரம் திருப்தியா இருக்கேன்? எல்லாத்துல எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ கொடுத்தேன், ஏன் எனக்கு மட்டும் தராம இருக்கிறான், ஏன் எனக்கு மட்டும் பணத்தை சுருக்கி வச்சிருக்கிறான் என்று எனக்கு கவலையா? அல்லது எனக்கு பொம்பளை பிள்ளையை தந்திருக்கிறான், ஆம்பளை பிள்ளையை தரலையே, எனக்கு ஆம்பளை பிள்ளையை தந்திருக்கான், பொம்பளை பிள்ளையை தந்தில்லையே, அல்லது எனக்கு இந்த பிள்ளைகளை தந்திருக்கிறான், ஆனா அந்த பிள்ளைகள் வாக்கான பிள்ளைகளா இல்லையே, அல்லது அவர்கள் சாதிக்கக்கூடிய எடுத்து டாக்டராக, இன்ஜினியராக, படிப்புல தேர்ச்சி பெற்றவராக, இப்படி எங்களுக்கு அல்லாஹ்தாலா எதை தந்திருக்கின்றானோ அந்த தந்த பற்றுல நாங்க எந்த அளவு தூரம் திருப்தியாக இருக்கிறோம். நீதான் இந்த இடத்துல பேசுற அந்த திருப்தி தான்
எனக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வர போறது. அந்த திருப்தி தான் எனக்குள்ள மன அமைதியை கொண்டு வர போறது. அந்த திருப்தி தான் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர போறது. அந்த திருப்தி தான் எனக்கு ஒரு குதூகலத்தை தரப்போறது. அந்த திருப்தி தான் எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த போறது. அந்த திருப்தி தான் என்னை முன்னெடுக்கிறதுக்கு உந்து சக்தியாக அமைய போறது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மன நிறைவு. அப்ப இந்த மன நிறைவுல நான் எவ்வளவு தூரம் இருக்கிறேன் என்று நான் சிந்திச்சு பார்ப்போம். யார்கிட்ட மன நிறைவு இல்லையோ, யாரு கனியாக மனசுல அவன் தன் நிறைவு அடைந்தவனாக இல்லையோ, அவன் ஒரு நாள் மகிழ்ச்சி அனுபவிக்க மாட்டான், மன அமைதி அனுபவிக்க மாட்டான், சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டான். அவன் எப்பவும் எப்படி இருப்பான்? அப்ப கவலையோட, அமைதியற்றவனாக, மன அழுத்தங்களோட, இப்படி எதை பார்த்தாலும் குறை சொல்லி கொண்டிருப்பான். அதே போலத்தான் மன நிறைவு இல்லாதவர்கள் தான் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருப்பாங்க. பாருங்க, அவர் இப்படி செஞ்சாரு, அப்படி செஞ்சாரு, அவர் இப்படி பேசியிருக்கப்படாது, அவர் அப்படி செஞ்சிருக்கப்படாது, அடுத்தவங்களை குறை கூறிட்டு இருப்பாங்க. மன நிறைவு இல்லாதவர்கள் லைஃப்ல ஹோப்லெஸ், எதுலையுமே நம்பிக்கை இல்லாதவர்களா இருப்பாங்க. நான் எதை செஞ்சாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு இருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃப்ல அவங்களுக்கு திருப்தி இருக்காது, அவங்களோட பிள்ளைகள திருப்தி இருக்காது. பிள்ளைகளை பிள்ளைகளை கொஞ்சம் நெகட்டிவா பார்க்கக்கூடியவர்களாக, உறவினர்களை நெகட்டிவா பார்க்கக்கூடிய, என்வரன்மெண்ட் நெகட்டிவா பார்க்கக்கூடிய, இப்படி மன நிறைவு இல்லாத சில வேளை அவர் படிச்ச பட்டதாரியா இருப்பாரு, கலாநிதி பட்டம் வரை முடிச்சிருப்பாரு, அல்ல செல்வத்துல தொப்புக்கே அடைஞ்சிருப்பாரு. ஆனா மனநிறைவு அடைஞ்சிருப்பாரா? மகிழ்ச்சியாக இருக்கிறாரான்னா இருக்காது. ஏன்னா மன நிறைவு என்பது அது ஒரு பொக்கிஷம். ரைட்? அது எல்லாத்துக்கும் அது கிடைக்கிறது இல்லை. அந்த பொக்கிஷம் அது அழியாத ஒரு பொக்கிஷம், ஒரு வரம் மன நிறைவு என்பது. எனவேதான் நாங்க சொல்றோம், மன நாங்க பாசிட்டிவான மனநிலையை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அந்த மன நிறைவை காணக்கூடியவர்கள், எதிலேயுமே தன்னிறைவு அடைந்தவர்களாக, தன்னிலை திருப்தியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த ஏற்கனவே நான் சொன்னது போல யாரும் செய்தி இல்லை. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எதை வேலை செய்யற, நான் இவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறேன், நான் இந்த வேலையை செய்யறதா, நான் இந்த வேலை இப்படி எல்லாம் அவருக்கு வராது. தாழ்வு சிக்கல் வராது. அடுத்தவங்களுக்கு முன்னால அவருக்கு ஒரு அந்த அவரை குறைத்து மதிப்பிட மாட்டாரு. ஏன்? அவரு மனதளவுல தன்னிறைவு அடைந்தவர்களாக காணப்படுகிறார். அப்ப இந்த தன் நிறைவை கொண்டு வருவது எப்படி என்றால், ஆக முக்கியமாக சில விடயங்களை நாங்கள் அதில் பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக சொல்ல வர வேண்டும் என்றால், மன நிறைவை காணுவதற்கு நான் நினைக்கிறேன் அடிப்படையான விஷயம், மிக முக்கியமான விஷயம், அல்ல ஹொஸ்னு ஹொஸ்னு வன்னு பில்லா, அல்லாவை பற்றிய பாசிட்டிவ் பார்வை, அல்லாவை பற்றிய நல்லெண்ணம். இது ஒரு வெலு. எனக்கு அல்லாஹ் எனக்கு எதை எப்ப தரணுமோ அதை அப்பதான், எதை எப்ப எல்லாம் செய்யணுமோ அதை அப்பப்ப செய்வான். நிறைய பேர்ட்ட இதுல பெரிய குறைபாடு. அல்ல எனக்கு இப்படி செஞ்சிருக்கப்படா, அல்ல எனக்கு இப்படி தந்திருக்கணுமே, அல்ல ஏன் இப்படி எனக்கு தரல, அவனுக்கு கொடுத்துருக்கேன், அப்படி அல்ல. அல்ல எனக்கு எதை செய்யறானோ அதுதான் நல்லது. என்னை எப்படி படைச்சிருக்கான் அதுல நான் திருப்தி அடையணும். எனக்கு எப்படியான ஒரு குடும்ப அமைப்பு தந்திருக்கா அதுல நான் திருப்தி அடையணும். எனக்கு எப்படியான ஒரு வருமானம் தந்திருக்கா அதுல நான் திருப்தி அடையணும். அல்ல எனக்கு, அல்ல எதை எனக்கு செய்தாலும் அது என்ன நலனுக்காக, அதுல தான் எனக்கு சக்சஸ் வெற்றி இருக்கிறது, அதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, அதுல தான் எனக்கு திருப்தி இருக்கிறது என்பது என்ற அல்லாவை பற்றிய எண்ணம், நல்லெண்ணம் கொள்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த அல்லாவை பற்றிய பாசிட்டிவ் எண்ணம் எங்கள வரவில்லாட்டி நாங்க ஒரு நாளும் மனநிறைவடைய மாட்டோம். எனவேதான் ஒரு மூமின் பண்பை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அஜபன் அம்ரில் மூமினின், நான் முஸ்லிம்ல விஷயத்துல ஆச்சரியப்படுறேன். என்ன விஷயம்? அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தா ஹமிது, அல்லாஹ் போன மாஷம் வா, நல்லா எனக்கு தந்தார். நான் இந்த பெரிய நான் இவ்வளவு தூரம்னா என் ஒவ்வொரு பொழுது ஒவ்வொரு வெற்றியும் நானா செதுக்க, நானா உழைச்சது, நான் போவான். அப்படி அல்ல. எனக்கு அளிச்ச வரம், அல்ல எனக்கு அளிச்ச அருள், இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வேன். எங்கேயாவது சோதிக்கப்பட்டால் சபர பொறுத்துக்கணும், அல்ல என்ன சோதிக்கிறான்.
அல்லாஹ் செல்வத்தை கொண்டு சோதிக்கிறான், மனைவியை கொண்டு சோதிக்கிறான், பிள்ளையை கொண்டு சோதிக்கிறான், தொழிலை கொண்டு சோதிக்கிறான், தொழிலை சக ஊழியர்களை கொண்டு சோதிக்கிறான், பொறுப்பாளர்களை கொண்டு சோதிக்கிறான், என்னை புரிந்து கொள்ளாமல் சோதிக்கிறான். என்ன ஒருத்தர் சிலருக்கு அது அப்படி பிரச்சனை, என்ன ஏன் ஒருத்தர் விளங்கி கொள்றாங்கல்ல, ஏன் என்ன புரிஞ்சு கொள்றாங்க, சோதிக்கிறாங்க. என்ன ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறாங்கன்னா அது எனக்குரிய சோதனை. அப்ப இதுதான் ஒரு மூமினை பொறுத்தவரையில. அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தா அல்லாஹ்வை புகழ்றான், ஏதாவது சோதிக்கப்பட்டால் அந்த சபர பொறுத்து கொள்றான். இதுதான் அல்லாஹ் பற்றிய நல்லெண்ணம். சொல்றோம். அடுத்த விஷயம் அல் யகீன். நான் நான் சமூகத்துல பலர்கிட்ட பார்த்த இஸ்லாமியவாதில் இஸ்லாம் தெரிஞ்ச ஆக்கள், அதாவது தாய்க்கள், அவங்கள்ட்ட கூட நான் பார்க்க ஒரு குறைபாடு தான் இந்த யகீன் என்ற விஷயத்துல. ஏனென்றால் முதலாவது அல்லாஹ் பற்றி நல்லெண்ணம் வந்தா தான் உறுதி வரும். இந்த யக்கீன் என்னது யக்கீன்? ரைட், அல்லாஹ் எதை எனக்கு தாரானோ அதுல தான் உறுதி. நான் கேட்டா தருவேன். அல்லாஹ் சொல்ல, இன்னிய கரீபுன் ஒஜிபு தாவத்து தான், நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தாலா சொல்றேன். இதை நான் உறுதியா சொல்றேன். என்னோட அல்லாஹ் இருக்கிறான், நெருக்கமாக இருக்கிறான், என்னோடு இருக்கிறான் என்பதை நான் எவ்வளவு தூரம் உறுதியாக நம்புறேன். ஒரு சபையில இப்ப இந்த ஆன்மீக சொன்ன எங்களுக்கு அல்லாஹ் பத்தி சிந்தனை வரும். ஆனா இதை விட்டு வெளியே போயிட்டோம்டா, சமூக சந்ததிக்குள்ளால நாங்க ஒன்றால கலந்துட்டோம்டா, அல்லாஹ் மறந்து அந்த நேரத்துல எங்களுக்கு அந்த அந்த பௌதிக காரணிகளை வச்சு நாங்க என்ன செய்யறோம்டா, பல மாதிரியான ஃபீல்ஸ் உணர்வுகள் எடுக்கிறோம், டிசிஷனை மேக் பண்றோம். அப்படி அல்ல. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு நேர் வழி காட்டுவான். இதுதான ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும் என்பதை கட்டாயப்படுத்தியிருக்கான்னு சொன்னா, அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை படிச்சு பார்க்கிறவர்களுக்கும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேர் வழியை காட்டு, எனக்கு எது சரி அதை காட்டு. நான் நான் என்ன நம்பணும், நான் இந்த இடத்துல பேசுறது சரியா தான் பேசுறேன், நான் இதை செய்யறது இங்கே உஜுபு கிட்டு சென்றப்படா. உஜுபுன்றது தற்பெருமை அல்லது அந்த அகங்காரம் ஒரு கிட்டு செல்லக்கூடாது. ரைட், மமதை கிட்டு சென்றப்படா. நான் நினைக்கிறேன் அது ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா தக்வாஹான்னு சொல்றோம்னா, அதாவது அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அவன் செய்யறது எது சரி எது பிழைன்றதை உணர்த்துவான். அப்ப நான் பேசும்போது எப்பவுமே நான் சரியா பேசணும். நான் ஒரு விஷயத்தை அணுகும் போது நான் சரியாக அணுகணும். நான் ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது சரியாக சிந்திக்கணும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு இடத்துல இந்த லாக்டவுன் காலத்துல கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் நிறைய டைம்கள் கிடைச்சிச்சு. ஒரு சபையில ஒரு சந்தர்ப்பத்துல நான் நிறைய அந்த சபைகளுக்கு போறதுக்கு ஒரு இந்த லாக்டவுன்ல முடியாம ஒரு சபையில போயிட்டு நாங்க கேரம் விளையாடுறோம். அந்த கேரம் விளையாடுறது பொதுவாக எப்படி யோசிப்போம்டா, நான் வெள்ளைக்காய் அடிச்சு இந்த வெள்ளைக்காய் எப்படி புளியில போடணும்னு தான் பார்க்கணும். அந்த சபையில இஸ்லாம் படிச்சவங்க, இஸ்லாம் தெரிஞ்சவங்க, அவங்க எப்படி யோசிக்கணும்னா, அடுத்தவண்ட காயை நகர்த்தி விட்டுட்டு ஏண்ட காயை எப்படி போட்டுண்டு பாருங்க. அப்ப திங்கிங்க பாருங்க, இந்த திங்கிங் பேட்டர்னை பாருங்க. அப்ப எங்கட அப்ப நான் ஒருத்தட்ட சொல்றேன், ஏன் இப்படி சிந்திக்கிறாங்க ஆக்கள்? நானும் அப்படித்தான் விளையாட்டுல யோசிப்பேன். நானும் விளையாடுற, நான் வெல்றதுக்கு தானே. நீ வெல்றது பிரச்சனை இல்லை, நீ அடுத்தவனை தோக்கடிச்சு வெல்ல தேவையில்லை, நீ வெல்றதுக்கான அப்ப திங்கிங் பேட்டர்னை பாருங்க எவ்வளவு பிழையான. அப்ப நாங்க எதின சிராத்த முஸ்தகிம் இருக்க, நான் சிந்திக்கின்ற விஷயத்த சரியாக சிந்திக்கணும். நான் ஒன்றை பார்க்கும் பொழுது அதை சரியாக பார்க்க வேண்டும். பிழை, அவரு பிழை, அவரு இந்த நோக்கத்தோட தான் பாரு, இப்படி நான் பேசி யோசிக்க தேவை இல்லையே. அவர் எந்த நோக்கத்தை வந்து எனக்கு, நான் யோசிக்க சரியா யோசிப்போமே, நான் ஒரு பாசிட்டிவா யோசிப்போமே. இதுதான் அந்த இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். நான் எதை செஞ்சாலும் அதை சரியா செய்யறதுக்கு, நான் எதை பேசினாலும் சரியா பேசுறதுக்கு, நான் எதை அணுகுனாலும் சரியா அணுகிறதுக்கு எனக்கு வழிகாட்டியா வா என்று நாங்கள் துவா கேட்கிறோம்.
அப்ப இந்த துவாவை நான் எவ்வளவு சும்மா சில போது பலர் செய்யணும் எதின சிராத்தம் முஸ்தகிம் சிராத்தம் இப்படி ஓதிட்டு போற அது வேற விஷயம். ஆனா இந்த பொருளை உணர்ந்தால் அந்த பொருளை இப்ப அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவான், சரியானதை சொல்லி தருவான் என்று உறுதியாக நம்புறதுதான் யக்கீன். இதுதான் பாருங்க, இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை நான் பல இடங்கள்ல சொல்ற உதாரணத்தை என்ன கவர்ந்த உதாரணம் என்னால் தான் பலமுறை சொல்லுவேன். ஃபிரௌன் சபையில இருந்து அந்த சம்பவம் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பி ஓடும் போது ஃபிரௌன் சமூகம் விரட்டிட்டு வருவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கூட்டம் நைல் நதி குறுக்கிடுது. நைல் நதி குறுக்கிடும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்தொடர்ந்து வந்த சமூகம் கேட்குது, மூசாவே இப்ப நாங்க என்ன செய்யறது? அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பேசுங்க, தாமதிச்சாங்களா, தவிச்சாங்களா? இல்ல, எடுத்து இட்டுப்பொழுது இன்னமாய் ரப்பி, என்னோட என்ற ரப் இருக்கிறான், செய்யதீனி, அவன் சரியா காட்டான் வழிய. பாருங்க எப்படி இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம். ஃபிரௌன் கூட்டம் விரட்டிட்டு வருது, தாமதிச்சு அடிச்சு கொண்டு குவிச்சிருவான். முன்னேற இல்லாத நைல் நதியில குடிச்சு மூழ்கடிக்கணும். அந்த சந்தர்ப்பத்துல தடமாறிக்கிட்டு சமூகம் கேக்குது, மூசாவே நாங்க இப்ப என்ன செய்யறோம், இன்னமாய் ரப்பி செய்யதீனி. அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா, நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சம்பவத்துல கூட பார்க்கிறோம். நெருப்புல போடும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கேட்கிறாங்க, இப்ராஹிமே ஏதாவது உதவி செய்யணும், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதும், நிஅமல் வகீல், அவன்கிட்ட என் விவகாரங்களை பொறுப்பு கொடுத்திருக்கான், அவன் எனக்கு எது சரியோ அதை செஞ்சு தருவான். பாருங்க அந்த யக்கீன் விளைவு என்ன, நெருப்பு குளிரா மாறுது, நைல் நதி புரிந்து எடுத்து, இதுதான் யக்கீன். இந்த யக்கீன் தான் எங்கள்கிட்ட வரணும். எப்பவுமே நாங்க கேட்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்த அந்த யக்கீன் எனக்கு தாயா அல்லா, நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு கொடுத்த யக்கீன் எனக்கு தாயா. அப்ப அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், எனக்கு சரியான வழியை காட்டுவான், நேர் வழியை காட்டுவான். எந்த இடத்துலையும் அதுல நாங்க அஞ்சப்படாது, அதுல நாங்க தளரப்படாது, அதுல நாங்க சோர்வடைஞ்சிடப்படாது. யக்கீன் உறுதியா இருக்கு, தெளிவாக இருக்க வேண்டும். இது எங்கள்கிட்ட இந்த கனாத்தை ஏற்படுத்துறதுக்கான இன்னொரு வழிமுறையாக காட்டலாம். அப்ப ஹுஸ்னுல்லான், அல்லாஹ் பற்றிய நல்ல நேர்மறை பார்வை, அதே மாதிரி அல்லாஹ் மீதான அந்த உறுதியான நம்பிக்கை, யகீன், இது ரெண்டு வந்த அடுத்த வாரத்தான் தவக்குல். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஹஸ்பி அல்லாஹ் தவக்குல். அப்பத்தான் நான் என்ன செய்வேன்டா, இந்த இதுகள் இருக்கும் போதுதான் நான் அல்லாஹ் தாலாட்ட இதையும் பொறுப்பு சாட்டக்கூடியவனாக இருப்பேன். இன்னி உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என்ற விவகாரங்கள் எல்லாத்தையும் நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். இது கருத்தல்ல, போதிய காரணிகள் எல்லாம் மறுத்துட்டு அப்படியே ஒரு இடத்துல குந்தி தொழுதுகிட்டு யா அல்லாஹ் யா அல்லாஹ்ன்னு சொல்றது அல்ல தவம். ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னது இந்த கான்செப்ட் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த இடத்துல இருந்து மேல இருந்து தான் நான் பேசுறேன், ஒரு படி மேல இருந்து தான் இந்த கருத்தை நான் பேசுறேன். அப்ப நாங்க பார்க்கணும், எங்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட இல்லாத இன்னொரு விஷயம்தான் தவக்குள். எப்பவுமே பௌதிக ரீதியா நாங்க அந்த பௌதிக ரீதியா, அதாவது ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு தான் தவக்குள் வைக்கணும்னு சொல்றத எல்லாரும் அந்த ஒட்டகத்தை கட்டுறதுலயே கவனத்தை குவிச்சாங்களே ஒழிய, அதுக்கு பிறகு தவக்குள்ள மறந்து போனாங்க. ஒரு கூட்டம் இருக்குது அந்த ஒட்டகத்தை கட்டாம தவக்குள் வைக்குது, இன்னொரு கூட்டம் ஒட்டகத்தை கட்டி கொண்டே இருக்குது தவக்குள்ள வந்து. அப்படி அல்ல, நாங்க பௌதிக ரீதியான எல்லா காரணிகளையும் எடுத்துவிட்டு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அந்த வகையில இந்த எங்களுக்கு பலருக்கும் பல வகையான பிரச்சனைகள் இருக்குது, பல வகையான சிக்கல்கள் இருக்குது, பல வகையான அழுத்தங்கள் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் தீர்வு காணக்கூடிய வகையில இந்த அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம், அல்லாஹ் உறுதியாக ஈமான் கொள்ற அந்த யக்கீன் என்ற இடத்துக்கு வாரது. அப்துல்லா ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன் என்ற ஒரு குர்ஆன் வசனம் இருக்கு. அதாவது அந்த யக்கீன் வரும் வரை அல்லாஹ் வணங்குண்டு, அந்த யக்கீனுக்கு மௌத்துன்ற ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொரு நேரடியான கருத்து, இந்த யக்கீன் வரும் வரையில அல்லாஹ்ட்ட நாங்க அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றது. அந்த வகையில அந்த யக்கீன், அதே போலத்தான் தவக்குல் என்றது. இந்த இந்த விஷயங்கள், இந்த மூன்று வெலூஸ்களையும் வச்சுதான் நாங்கள் இந்த கனா அல்லது இந்த சாட்டிஸ்பேக்ஷன் அல்லது அந்த மன நிறைவு கண்டென்ட் என்று சொல்றோம், அந்த இடத்துக்கு நாங்க வர முடியும். அந்த வகையில
எங்கட பாசிட்டிவான எமோஷன்ஸை உருவாக்கணும்டா, ஒரு நேர்மறையான மனநிலை உருவாக்கணும்டா. அந்த நேர்மறையான மனநிலையை உருவாக்குவதன் மூலம்தான் ஆன்மீக விருத்தியை நோக்கி நாங்கள் செல்லலாம் என்ற அடிப்படையில இந்த பண்பை ஒரு வெளிவாக, ஒரு விழுமியமாக, ஒரு ஒழுக்கமாக எடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால், இன்ஷா அல்லாஹ் அந்த ஆன்மீக ரீதியான விருத்தியில அல்லது பாசிட்டிவ் மனநிலை உருவாக்கி ஆன்மீக ரீதியான விருத்தியை காணலாம் என்று கேட்டு இன்றைய அமர்வை முடிக்கலாம் நினைக்கிறேன். இந்த நிகழ்வை பொறுத்தவரை, அதாவது இந்த கனா அல்லது இந்த மன நிறைவை அடைவதற்கு என்ன வகையான ஒரு நடைமுறை எடுக்கலாம்டாவது கருத்துக்கள் சொல்லுமா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு மன நிறைவை கொண்டு வருவதற்கு வழிகள் ரெண்டு மூணு வழிமுறையை சொன்னேன். ஒன்று ஹொஸ்னு வன்னு பில்லான்றது, அடுத்தது யக்கீன் என்றதை சொன்னேன், அதுக்கடுத்தது தவக்குல சொன்னேன். இப்போ இதில் ஏதாவது ஒன்றை ப்ராக்டிஸ் பண்ணுவதன் மூலம் அந்த ஹினன் நஃப்ஸ் மன நிறைவை காணுதல் அல்லது கனா திருப்தியை காணுதல், இதை எப்படி நாங்கள் என்ன செய்வதன் மூலம் கொண்டு வரலாம்? ஏண்டா எதிர்நோக்க இருக்கிறோம் துல்ஹஜ் முதல் 10 விசேஷமான நாள் இன்ஷா அல்லாஹ். இந்த தொடரை வாரக்கிழமைனாக்கா வாரக்கிழமை நாங்கள் துல்ஹஜ் முதல் 10 நாளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பேசலாம் நினைக்கிறேன். கருத்து தெரிவிங்க. அதை இதை தொடர செய்வோமா, இல்லாட்டி அதை பேசிட்டு நாங்கள் ஏண்டா அது சீசன் அந்த 10 நாளுக்குரியது நாளைக்கு வியாழக்கிழமை நான் நினைக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் முதல் புறையா இருக்கும். அப்போ புதன்கிழமை நாங்கள் எப்படி துல்ஹஜ்ஜை இந்த 10 நாளையும் எப்படி பயனெடுக்கலாம் என்று பேசுறது இந்த தொடருக்கு பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களோட கருத்தையும் தெரிவிங்க. அந்த 10 நாளை பயன்படுத்தி இந்த பண்பை கொண்டு வருவதற்கு, அதாவது அந்த திருப்தி அல்லது மன நிறைவை கொண்டு வருவதற்கு அந்த 10 நாளை எவ்வாறு பயன்படுத்தலாம்னு வாரம் வாரம் பேசுவோம். அந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்த அதுவரையில எப்படி ஏதாவது ஒரு ப்ராக்டிஸை நாங்கள் செஞ்சால் நல்லம்னு நினைக்கிறேன். கருத்து தெரிவிங்க. கேக்குதா? யாரோ பேசுங்களேன். ஆம். அல்லாஹ் எங்களுக்கு தந்திர அருள்களை ஒவ்வொன்றா நாங்க சிந்திச்சு அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதாவது எங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகளை நாங்கள் நினைச்சு பார்க்கணும். நாங்கள் போன கிழமையும் பேசினோம், போன தலைப்பிலையும் அம்மா பின்அமதி ரப்பிக ஃபஹத்திஸ். உங்கள் காலத்துல தராததை தந்ததை யோசிச்சு பார்க்கறது. நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறான். நாங்கள் ஃபீல்டுக்கு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது நாங்கள் பார்க்குறோம், சிலர் லைஃப் ஸ்டைலை பார்க்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், நாங்கள் சொர்க்கத்தில் வாழ்கிறோம் என்று. நாங்கள் இதுவரை எந்த பிரச்சனையும் சந்திக்கலண்டு. ஏன் உலகளாவிய இதில் எடுத்து பாருங்க, அல்லது எங்கட நாட்டில் பல இடங்களுக்கு போய் பார்க்கும்போது இந்த வகையில் சகோதரி குறிப்பிட்டது போல, ஏண்டா இன்னொரு ஹதீஸும் இருக்குது, இன்னல்லாஹ யுஹிப்பு அரா அசர நேமத்திஹி அலா அப்திஹி. அல்லாஹ் விரும்புகிறான் தன் அடியார்கள் மீது புரிந்திருக்கின்ற அருட்கொடைகளை அனுபவிப்பதை பார்க்க விரும்புகிறான். எனக்கு அல்லாஹ் தந்திருக்கு, அனுபவிக்கணும். அப்ப அந்த அருட்கொடைகளை புறக்கணிச்சு வாழ்றதல்ல. அப்ப நாங்க பார்ப்போம் இனின சகோதரி குறிப்பிட்டது போல, எனக்கு அல்லாஹ் என்னென்ன ரிஸ்களை தந்திருக்கிறான், என்னென்ன நேமத்துகளை தந்திருக்கின்றான். அந்த நேமத்துகளை ஒரு காலம் நாங்க நினைச்சு பார்க்கறது. அதுக்கு நான் ஒரு ப்ராக்டிஸை செய்யறதுக்கான வழிமுறை சொல்றேன். பாரக்கல்லா ஃபீஹா. அந்த சகோதரி கலாத்தில் அருள் பாலிக்கணும். நல்ல ஒரு ப்ராக்டிஸ். நாங்கள் இப்படி செய்வோம். அதாவது நான் போன கிழமை சொன்னது போல தான் எங்களுக்கு, நாங்கள் ஒரு வகையான ரஷ் லைஃப், பிஸி லைஃப்ல நாங்கள் எங்களை இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கிறதால இந்த தலைப்புகள் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சிந்திச்சு பார்க்க செயற்படுத்த கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு அமைதியான பொழுது, மாலை நேரம் அல்லது இரா பொழுது அல்லது அதிகாலை நேரம், இப்படி அந்த சந்தடி இல்லாத அமைதியான ஒரு என்வாயன்மெண்ட்குள்ளால நாங்கள் ஒரு இடத்துல இருப்போம். ஒன்று தஹஜத் தொழுகிறவர்கள் தஹஜத் தொழுதுட்டு ஒரு 10 நிமிஷம், அல்லது இரவு தூங்க போறதுக்கு முன்னால ஒரு 10 நிமிஷம், அல்லது மாலை நேரம் மோசம் ஓதுறதுக்கு முன்னால் ஒரு நாங்கள் மாலை திக்கர்கள் எல்லாம் செய்யறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம்,
அல்ல காலையில சுபஹ தொழுதுட்டு மோஸ்லாம் ஓதிட்டு ஒரு 10 இப்படி ஏதாவது ஒரு டைம் எடுத்து அப்படியே நாங்க அமைதியாக இருப்போம். அதாவது பிரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே நல்ல மூச்சை மூக்கால் எடுப்போம். இப்படி மூக்கால் எடுத்து வாயால வெளிவிடுற இப்படி 2-3 முறை மூச்சு பயிற்சி செஞ்சு கொண்டு எங்களோட பார்வையை ஒருமுகப்படுத்தணும், சிந்தனையை ஒருமுகப்படுத்தணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் பார்க்கறது, ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஃபோக்கஸை குவிச்சு எங்களோட சிந்தனையையும் பார்வையும் ஒருமுகப்படுத்தணும். ஒருமுகப்படுத்தி கொண்டு எங்களோட சிந்தனையும் பார்வையும் ஒருமுகமாகும் போது அப்படியே அமைதியாக கண்ணை மூடுவோம். அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு எனக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற அருட்கொடைகள். இன்னொரு விஷயத்த கேளுங்க. அப்படியே இந்த மலையில நீங்க ஒரு அமைதியான சூழல்ல இருந்தாக்க உங்களுடைய மைண்ட் வாய்ஸுக்கு சேவ் பண்ணுங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதான்னு பாருங்க. அந்த மைண்ட் வாய்ஸ் என்ன செய்யுதுன்னு பாருங்க, என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அந்த மைண்ட் வாய்ஸை கொடுக்க வேண்டிய அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்து. அழகான உடல் கட்டமைப்பை தந்திருக்கின்றான், பலமான கைகளை தந்திருக்கின்றான், பலமான கால்களை தந்திருக்கிறான், அழகான குடும்பத்தை தந்திருக்கின்றான், பிள்ளைகளை தந்திருக்கின்றான், வருமானத்தை தந்திருக்கிறான். இப்படி எங்களுக்கு தந்திருக்கின்ற நியமத்துகளை சிந்திச்சு பார்ப்போம். அதுல மிக உயர்ந்த நியமத்தான் இஸ்லாத்தை தந்திருக்கிறான், ஈமான தந்திருக்கிறான். ரைட்? இஸ்லாத்தோட வாழக்கூடிய பாங்கு. இப்படியான நியாமத்துகளை நாங்க நினைச்சு பார்ப்போம். இப்படி இந்த மனோநிலையோட நீங்க அந்த வேலையை செய்யும் போது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இப்படி செய்கின்ற பொழுது உங்களோட மனசுல இந்த பாசிட்டிவான எண்ணம், ஒரு மன நிறைவு, மன அமைதி கிடைக்கக்கூடியதா இருக்கும். அவ்வாறாக ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா டெய்லி அந்த அமர்வை நீங்க தேடி போவீங்க. அப்படியான ப்ராக்டிஸை நாடுவீங்க. அப்படி செஞ்சுட்டு வந்து இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரி கருப்பாய்க்கு அந்த ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இது மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு யார் வாங்க, அது ஆண்கள் பெண்கள் இல்லை. இது நீங்க அல்லாஹ் இஹ்லாஸோட அல்லாஹ்வோட திருப்தி நோக்கி பேசுவதாக இருக்கணும். நீங்க யாரும் அவரத்தை அப்படி இந்த ஷரியா பிரச்சனை பார்க்க நீங்க பேசலாம். சில உங்களோட அனுபவத்தை பேசுறவங்க ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்த ஆக்களுக்கும் பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆக்டிவிட்டியில நாங்கள் எல்லாரும் உடன்படுவோமா? இன்ஷால்லா. ஜஸாக்கல்லா. இன்ஷால்லா. இன்ஷா அல்லாஹ். ஹைர். அப்ப நாங்க இந்த அமர்வை முடிச்சு கொள்வோமா? 5 நிமிஷம் கூட போயிட்டு 9:45 தான் மினிமம் மேக்ஸிமம் பேசணும்னு நினைச்சேன். 9:50 ஆகுது. தலைப்பு அடுத்த கிழமை தலைப்பை நாங்க துல்ஹஜ்ஜை பத்தி பேசுவோமா இல்லாட்டி இதை தொடர பேசுவோமா? அதுக்கும் கருத்தை சொல்லிக்கோங்க. துல்ஹஜ் நல்ல துல்ஹஜ்ஜை பத்தி பேசுறோம் சார். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இப்போ நாங்க நேஷனல் இருக்கீங்க தெரியா அன்சார் சார்? ஓ சரி, நாங்க அப்போ முடிச்சு கொடுங்க, டைமும் சரியாகுது. மாஷா அல்லாஹ் இன்றைக்கு நிறைய பேர் ஒரே குயிக்கா 9 மணிக்கு வந்துட்டாங்க. 9 மணி 9:15 ஆளுக்குள்ள எல்லாரும் கூட ஒரு 40க்கு மேல வந்துட்டாங்க. அது மாதிரி 9 o'clock இந்த நாளும் வர மாதிரி நாங்க முயற்சி செய்வோம். இந்த அரைவாசியில கேட்டா அரைவாசியில தான் எங்களுக்கு கிடைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இதுவரைக்கும் எல்லாரும் கலந்து கொண்ட அனைவருக்கும், அதோட இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒழுங்காக டீப்பா எங்களுக்கு விஷயங்களை சொல்லி தந்து நடத்தி வைத்த அபுல் கலாம் ஷேக் அவர்களுக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர்.